நான் சிலம்பரசி. என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே சொல்லி தருவேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோட சேனலில் 3 டாட் ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேங்க. அதில் டவுட் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டவுட்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடலான் இருக்கேன். சதா பர்வீன் அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் பாடியில் பஸ்ட்டு சுற்றளவு எடுக்கிறீங்கல்ல, அது எதுக்கு சிஸ்டர்? மேல் மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் போதாதா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ். நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க இல்லையா, அந்த ப்ளவுஸை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் படி ஆக்சுவலாக 3 டாட் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குங்க. இதுதான் நான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பஸ்ட் ரவுண்டு தான். இந்த ரவுண்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த நான் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கு அப்பர் பாடியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. பிரியாணி எப்படி செய்யணுமோ அப்படி தான் பிரியாணி செய்யணும். பிரியாணி செய்கிற மாதிரி நம்ம சாம்பார் வைக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான், சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இந்த நான் சொல்லி கொடுத்தது படி மிட் பஸ்ட் ரவுண்டை தான் நீங்கள் எடுக்கணும், அதை தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? எந்த இதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும் இல்லையா, அதை கொண்டாந்து இதை இன்க்ளூடும் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம ஃபிட்டிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும். இந்த ப்ளவுஸை போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே நிற்குங்க ப்ளவுஸு, நீங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இழுத்து பிடிச்சி போடும்போது பஸ்ட்டு கம்ப்ரஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பஸ்ட்டு அதுக்கான ஷேப் வந்து அதுக்கு கிடச்சிரும், கவலையே படாதீங்க. ஸோ இது வந்து நான் 2வது டவுட்டை கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னே நான் ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். டவுட் யாரெல்லாம் கேட்டீங்களோ எல்லாரும் வாங்க வந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேரும் பண்ணுங்கள். இந்த மெத்தடுக்கு மிட் பஸ்ட் ரவுண்டு தான் எடுக்கணும், அதை தான் மார்க் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும்.